ஹாய் ஆல். இன்னைக்கு வாட் வை வென் சீரீஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நியூவாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பிக்சரில் இருக்கிறது தான் வந்து ஒரு ஒரிஜினல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? நீங்க புக்ஸ்ல பார்க்குற மத்த எல்லாத்துலயுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எலக்ட்ரான்ஸ பார்க்கறதுக்கு வந்துட்டு, எலக்ட்ரான் வந்து ஃபிக்ஸ்டா ஒரு பிளேஸ்ல இருக்கா மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கிறதுனால, எலக்ட்ரான் வந்து கிளவுடா வந்து பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ வந்துட்டு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது ஏன்னா ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான பார்ட்டிகிள்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரொம்ப சின்னதான அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் கிளவுடாக வந்து அப்பியர் ஆகும். சரிங்களா? இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து எலக்ட்ரான் கிளவுட் மாதிரி இருக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு டஸ்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கிறதுனால. ஓகே. கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால. ஸோ ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பகுதியா வந்து ஆட்டம பிரிக்கலாம். சரிங்களா? அது ஒரு ஜென்ரலா வந்து நான் சொல்றேன். 2 பகுதியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஓகே. பட் நம்ம வந்து ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான். சரிங்களா? ஸோ சென்டர்ல வந்து டென்ஸ் நியூக்ளியஸ். ஓகே. இதுதான் நான் சொல்றது. இந்த சென்டர்ல இருக்க டென்ஸ் நியூக்ளியஸ். ஓகே. வேற கலர்ல காட்டுறேன். டென்ஸ் நியூக்ளியஸ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கிளவுடு. ஸோ இது 2 தான் வந்து ஆட்டமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கன்சர்ன். ஸோ இந்த டென்ஸ் நியூக்ளியஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான், புரோட்டான். சரிங்களா? நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். யாரு? புரோட்டான். எலக்ட்ரான் கிளவுட்ல என்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ். இது என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஆட்டமை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன? டென்ஸ் நியூக்ளியஸ் எங்க இருப்பாங்க? சென்டர்ல இருப்பாங்க. சரிங்களா? சென்டர்ல இருக்கும் டென்ஸ் நியூக்ளியஸ். எலக்ட்ரான் கிளவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது அந்த நியூக்ளியஸை சுத்தி இருக்கும். சரிங்களா? ஒரு கிளவுட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஏன் இது எலக்ட்ரான் கிளவுட் சொல்றோம்? ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் மோஷன். எலக்ட்ரான் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு ஒரு இடத்துல இருக்காது. ஓகே. கான்ஸ்டன்டா மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ அதனால தான் எலக்ட்ரான் கிளவுடா வந்து அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப என்ன ஒரு 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 கேள்வி வரும் அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் சார்ஜ்? ஏன்னா வந்து நியூட்ரான்ஸும் இருக்கு, புரோட்டான்ஸும் இருக்கு. பட் நியூக்ளியஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நெட் சார்ஜ்ல இருக்கும் அப்படின்னா, நெட் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஏன்னா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து கேரி பண்ணுது. ஸோ நியூக்ளியஸ் ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே. நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டையர் நியூக்ளியஸும் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சரிங்களா? ஸோ இந்த இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே. ஸோ எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஏன் வந்துட்டு நியூக்ளியஸ்ல வந்து போய் விழல? அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்போ நியூக்ளியஸ் இங்க இருக்கு. கரெக்டா? எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? ஏன் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல
போய் விழல. அதாவது எலக்ட்ரான் ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபால் ஆகணும் இல்லையா? நியூக்ளியஸ் கிட்ட இல்ல கிட்ட போயிருக்கணும். பட் இல்ல எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இட் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ வை இட் இஸ் நாட் ஹேப்பனிங், வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் இல்லையா? ஆக்சுவலா இந்த 2 இதுக்குமே இந்த பேலன்ஸ் பண்ற விதமா, அதாவது இந்த எலக்ட்ரான் வந்துட்டு அட்ராக்ஷன்ல போய் என்ன பண்ணலாம், நியூக்ளியஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அதுவும் வந்து விழலாம் போய். கரெக்டா? இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு டென்ஸ் ஏரியா. இந்த ஏரியால ஏன் டென்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, டென்ஸ் நியூக்ளியஸ் அதான் இங்கேயே கொடுத்துருப்போம், டென்ஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டென்ஸ்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா கொஞ்சம் வால்யூம்ல, ஓகே, ஸ்மால் வால்யூம்ல நிறைய பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸ்மால் வால்யூம் மோர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். பட் எலக்ட்ரானை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே ஹாவ் மோர் வால்யூம். ஓகே, டென்ஸ் இந்த நியூக்ளியஸ் மாதிரி அது வந்து டென்ஸ் கிடையாது. ஸோ இந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மூவ்மெண்ட். ஸோ இது கான்ஸ்டன்டா இந்த எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகாதுன்னா, இது வந்து கவுண்டர் ஆக்ட்ஸ் அப்படின்றது என்ன சொல்றேன்னா, கவுண்டர் ஆக்ட்ஸ் அப்படின்னு பேலன்ஸ் பண்றது. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இது வந்து பேலன்ஸ் பண்ணுது என்ன, இந்த மூவ்மெண்ட். ஸோ அதனால தான் என்ன ஆகல, எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸாக வந்து போய் விழல. சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாஸ் பார்த்தீங்க, ஒரு ஆட்டமோட மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸை நம்பி தான் ஒரு ஆட்டமோட மாஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ஆட்டமோட மோஸ்ட் ஆஃப் த இது 2 தெரிஞ்சுக்கணும் நீங்க. மோஸ்ட் ஆஃப் த வால்யூம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த மாஸ்னா நியூக்ளியஸ், மோஸ்ட் ஆஃப் த வால்யூம் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்ம கெமிஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த எலக்ட்ரான்ஸை பற்றி தான். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஒன்லி ஃபார்ம் கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் பாண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கலாம். அயோனிக் பாண்ட் இருக்கு, கோவேலண்ட் பாண்ட் இருக்கு, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாக கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஒரு எலிமெண்ட் எடுத்துப்போம். எலிமெண்ட் வந்துட்டு இங்கே C6 கார்பன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 6 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா 2 விஷயத்த சொல்லலாம். நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த 6 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர். ஸோ இது ரெண்டுமே எதை தான் சொல்லுது, அட்டாமிக் நம்பர். ஓகே, ஏன்னா ஏன் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றேன்னா கார்பன் மேலே நான் ப்ளஸ்ஸோ மைனஸோ நான் போடலை. கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங்? ஸோ இந்த ஆட்டம் வந்து நியூட்ரல். ஆட்டம் இஸ் நியூட்ரல். ஸோ அப்போ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தாகணும். கரெக்டாக? அப்போ தானே வந்து ஆட்டம் நியூட்ரலாக இருக்கும். அப்படி இது வந்து இதோட பேலன்ஸ் போகும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அயான்ஸ் பார்க்குறோம். ஓகே, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆட்டம்க்கு மேலே பாசிட்டிவோ நெகட்டிவ் சைனோ வந்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து அயான். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு அயான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கேட்டையோன், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆனையோன். கரெக்டா? ஸோ இப்போ வந்து கார்பன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. கார்பனில் எந்த எலிமெண்ட்னாலும் இதே தான். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மாஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் நம்பர் எது வந்து மாஸ் நம்பர்னு சொல்லி சொல்கிறோம். அதே C6 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ C6 இன்னொரு C6 இன்னொரு C6.
ஸோ இதோட மாஸ் நம்பர் வந்துட்டு வேரி பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வேரி பண்ணிக்கிறேன்னா 12, 13, 14. ஸோ அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமாக இருக்கு பாருங்க. அட்டாமிக் நம்பர் சேம், பட் மாஸ் நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஸோ அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் இப்போ நேச்சுரலாக வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கார்பன் எந்த ஃபார்ம்ல வேணா எடுத்துக்கோங்க. ஸோ கார்பன் வந்துட்டு இப்போ கிராஃபைட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம், இல்லை டைமண்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். ஸோ கார்பன் வந்துட்டு எந்தெந்த கார்பன்லாம் வந்துட்டு அவைலபிளா இல்லை ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எடுத்துக்கிற எந்த ஒரு மெட்டீரியல்னாலும் சரி, இந்த 2 ஐசோடோப்ஸ்னால தான் ஆயிருக்கும். சரிங்களா? இது வந்து எலிமெண்ட், அதாவது ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ ஐசோடோப்ஸ்க்கு இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட். ஓகே, அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க எடுத்துக்கிற எந்த மெட்டீரியல்லையும் கார்பன் இருக்கு அப்படின்னா அது அந்த அந்த கார்பன் வந்துட்டு C612ஆவும் இருக்கும், C613ஆவும் இருக்கும். பட் வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமா இருக்கும். இதோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா எதை வச்சு நான் சொல்றேன்னா அபெண்டன்ஸ். ஸோ நேச்சுரலாகவே எல்லா மெட்டீரியலுக்குமே அபெண்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த அதில் கன்சிஸ்டாக இருக்க ஆட்டம்ஸ்க்கான இப்போ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்க்கான அபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 98.89%. யாருக்கு? C612க்கு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா C13 கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம், அதாவது இது போக மிச்சம் 1.1%. ஸோ இதுக்கு நம்ம அபெண்டன்ஸ் சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம், ஏன்னா இது வந்து ரேடியோ ஆக்டிவ். ஏன் இதை அபண்டன்ஸ் சொல்ல மாட்டோம்? இது வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன், இன்னும் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகும். இதோட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது இந்த ஆட்டம் இந்த இந்த எலிமெண்ட் வந்துட்டு இது ஹாஃபா வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுறதுக்கு ஹாஃப் லைஃப். ஸோ இதை வந்து ஹாஃபா டிஸ்இன்டிகிரேட் ஆகுறதுக்கு எவ்வளோ வந்து இயர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 5730 இயர்ஸ். ஓகே, ஸோ இது பாதியாக குறையறதுக்கு, இந்த ஐசோடோப் இருக்கு இல்லையா, அது பாதியாக குறையறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னா 5730 இயர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹாஃப் லைஃப் ஆஃப் C14 கார்பன். ஓகே, ஸோ இதோட அபண்டன்ஸ் வந்துட்டு இவ்வளோ, இதோட அபண்டன்ஸ் கம்மி. அப்போ நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் மெஜாரிட்டி ஆஃப் கார்பன் எந்த கார்பனாக இருக்கும்? இந்த கார்பனாக தான் இருக்கும். இது இந்த கார்பன். ஓகே, மினிமலா இந்த கார்பன் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா இந்த ஐசோடோப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து அதை எழுதணும். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எடுத்துப்போம். ப்ரோட்டான்ஸோட நம்பர், எலக்ட்ரான்ஸோட நம்பர், நியூட்ரான்ஸோட நம்பர். ஓகே, ஸோ இந்த C612 எடுத்துக்கிட்டு C12 கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கணும்? 6 ப்ரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ். அடுத்ததுக்கு போகலாமா? 6 ப்ரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 6 6. ஸோ இதுலேயும் 6 6. அப்போ யார் வேரி ஆனால் இந்த மாஸ் நம்பர் எல்லாம் வேரி ஆகும்? நியூட்ரான்ஸ். ஓகே, ஏன்னா நியூக்ளியஸில் தான் வந்துட்டு மாஸ் இருக்கு இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த மாஸ் வந்து எதில் இருக்கு? ஒரு ஆட்டமோட மோஸ்ட் ஆஃப் த மாஸ் நியூக்ளியஸில் தான் இருக்கு. அப்போ நியூட்ரான்ஸோட நம்பர் வேரி ஆகுறது வழியா என்ன ஆகும் அப்படின்னா மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ மாஸ் நம்பர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாஸ் நம்பர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ என்ன வரும்? இதுக்கு 6 வரும், இதுக்கு 13 மைனஸ் 6 அப்போ என்ன வரும்? 7 வரும். இதுக்கு 14 மைனஸ் 6 அப்போ 8 வரும். ஸோ இதுதான் என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நியூட்ரான்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிதான் இந்த ஐசோடோப் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, பீரியாடிக் டேபிள் இப்போ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் பீரியாடிக் டேபிள் இல்லை அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்க அந்த கொடுத்துருக்க மாஸ் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த மாஸ் வந்துட்டு இப்போ கார்பனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் இந்த மாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, C6H12 பார்த்து சாரி C6 12 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க, இந்த மாஸ்க்கு எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆவரேஜ் மாஸ். ஓகே, ஸோ என்னன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அபண்டன்ஸ், அதாவது ஆவரேஜ் எடுக்கிறதுனா 2 மாசம் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 கிடையாது, அந்த ஆவரேஜ் கிடையாது. இது வந்து வெயிட் ஆவரேஜ். ஸோ இது வந்து வெயிட் ஆவரேஜ் மாஸ். ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அபண்டன்ஸ். ஸோ அபண்டன்ஸ் இன்டூ அந்த ஒரு பர்டிகுலர் ஐசோடோப் வெயிட். ஐசோடோப் வெயிட் இது என்ன பண்ணிக்கணும், நீங்க சம் பண்ணிக்கணும். ஓகே, இல்லைனா எப்படி எழுதிக்கலாம் நீங்க அப்படின்னா abundance of atom 1, ஓகே, abundance of plus இந்த பர்டிகுலர் ஐசோடோப் வெயிட் எடுத்துட்டு plus abundance of atom 2 into that particular isotope weight. ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நம்மளே தான் இந்த ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க, ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மாஸ் கிடைக்கும். ஸோ அப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 12.01 வந்து அரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் நம்ம எழுதிப்போம் இல்லையா, பர்டிகுலர் ஐசோடோப்போட மாஸ். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12.000. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா 98.89 சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜை நீங்கள் நம்பராக மாத்திரம் என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 100. ஸோ நீங்கள் பை 100 போட்டிங்க அப்படின்னா 0.9889. சரிங்களா, ப்ளஸ் நமக்கு வந்து இந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தோம், 1.11%. கரெக்டாக, இதுவும் டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.0111 வரும். இன்டூ அதோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13.0034 AMU. AMU அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். சரிங்களா, ஓகே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக சால்வ் பண்ணீங்கன்னா 12.011 வரும். சரிங்களா, ஸோ இதுதான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் கார்பனோட மாஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த C14 என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த C14 வந்து நான் சொல்லியிருக்கேன் ரேடியோ ஆக்டிவ். ஸோ ரேடியோ ஆக்டிவாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அதோட மாசம் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்கும், டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ புரோட்டான் நியூட்ரான் வந்து எவ்வளவோ ஹெவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாஸ் ஆஃப், ஏன்னா இந்த மாஸ் நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் தான் இல்லையா. எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிடையாது, எலக்ட்ரான்ஸ் இதில் வரமாட்டாங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து நெக்லிஜிபிள் மாஸ். ஸோ எலக்ட்ரான் நெக்லிஜிபிள் மாஸ். ஸோ வந்து இப்போ மொத்த மாசுமே, அந்த ஆட்டமோட மொத்த மாசுமே எதை வச்சுதான் இருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஹையராக இருப்பாங்க நெக்லிஜிபிள் அப்படின்னா, அப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காங்க எலக்ட்ரான்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா 1800 டைம்ஸ் வந்து அதிகம். யாரோட, எலக்ட்ரானோட. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட மாஸ் தான் எடுத்துக்கிறோம். அப்போ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸோட மாஸ் என்ன, சேம். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்டம் ஒரு அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
அண்ட் எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து கெமிக்கல் பாண்டிங் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அதுதான் வெளியில இருக்கு இல்லையா. நியூக்ளியஸ் வந்து டென்ஸா அண்ட் சென்டர்ல இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து உடைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸை தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஆட்டம்ல. ஸோ நேச்சுரலாகவே எலக்ட்ரான்ஸாக வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த அட்டாமிக் நம்பர்னா என்ன, அண்ட் எப்போ வந்து அந்த சார்ஜஸ் நம்ம போடுவோம். ஸோ அந்த சார்ஜஸ் போட்டால் அது என்னவா மாறுது, அந்த ஆட்டமை நம்ம எப்படி கால் பண்ணுறோம், அயானா கால் பண்ணுறோம். கரெக்டாக. அடுத்து மாஸ் நம்பர்ஸ் வேரி ஆகுறது மூலயமா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஐசோடோப்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐசோடோப்போட அதோட அபண்டன்ஸ் அண்ட் மாஸ் இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் வெயிட் ஆவரேஜ் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வெயிட் ஆவரேஜ் மாஸ் தான் அந்த எலிமெண்ட்டோட மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீரியாடிக் டேபிள் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி இருக்கு. ஓகே. குளோரின் இதே மாதிரி நீங்க குளோரின் 35 குளோரின் 37க்கு நீங்க பார்க்கலாம். இதோட அபண்டன்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதோட அபண்டன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இந்த கரெக்டான மாஸோட வேல்யூ வந்து இருக்கும் இன்டர்நெட்ல, சரிங்களா, இல்லை புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இதை கால்குலேட் பண்ணலாம். இதே மாதிரி தான் இந்த வெயிட் ஆவரேஜ் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கான அதே ரூட் தான். ஸோ நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு புது டாபிக்கோட, நெக்ஸ்ட் வீடியோல புது டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். ஓகே. தேங்க்யூ.